பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 128 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஒலிவ மரத்தின் கன்றுகளைப் போல நான் வளரச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான அநேக பயமும் கேள்விகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. இந்த கடைசி காலகட்டங்களில் என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆவிக்குரிய காரியத்தில் வளராமல் உலக பிரகாரமான சிற்றின்பங்களை நோக்கி சத்துரு இழுத்து கொண்டு போய் விடுவானோ, உலக பிரகாரமான காரியங்களில் வளர்ந்து விடுவார்களோ என்கிற அச்சமும் பயமும் அநேக பெற்றோர்கள் மத்தியில் வருவதுண்டு. பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்காத பெற்றோர்கள் இல்லை என்று தைரியமாய் சொல்ல முடியும். அநேகருடைய பிள்ளைகளை நினைத்து இரவும் பகலும் அவருடைய படிப்பு, அவருடைய சோத்திரம், வெளியில போயிட்டு வர்றது, அவங்களுடைய நண்பர்கள் சோத்திரம், அவங்களுடைய எதிர்காலம், இவைகளெல்லாம் குறித்து அநேக முறை யோசித்து வேதனைப்படுவதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட பயத்தோடு வேதனையோடு உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளை நான் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளரச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்புங்கள். மரக்கன்றுகள் எவ்வளவு அழகாய் வளருமோ, அதுவும் ஒலிவ மரம் எவ்வளவு ஸ்பீடா எவ்வளவு ஸ்ட்ராங்கா வளருமோ, அதே போல நான் உன் பிள்ளைகளை வளரச் செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புங்கள்? பிரைஸ் தி லார்ட். வசனத்தை நம்புங்கள், வசனத்தை அறிக்கை செய்யுங்கள், இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள். என் பிள்ளைகள் கன்றுகளைப் போல் வளருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கலாம், சரீர சுகத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கலாம், உலக பிரகாரமான அறிவுல படிப்புல ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிக்க ஆரம்பிங்க. என் பிள்ளைகளை கர்த்தர் மரக்கன்றுகளைப் போல் வளரச் செய்ய போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க வளருவாங்க, என் பிள்ளைங்க வளருவாங்க, ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளருவார்கள். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்க பிள்ளைகளின் மேல தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகுது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சாலமோனை கர்த்தர் மேல கொண்டு வரலையா? யாபேஸ் துக்கத்தில் பெற்றெடுக்கப்பட்டவன். யாபேசினுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கவில்லையா? சாலமோன் சோத்திரம் சின்ன வயது, ஞானம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஞானத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் கர்த்தர் சாலமோனை உயர்த்தவில்லையா? பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஒலிவ மர கன்றுகளைப் போல மேல கொண்டு வர போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காய் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க? நிறைய பேர் ஜெபிக்கிறது, என் பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும். அதுதான் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, உன் பந்தியை சுற்றிலும். ஸ்தோத்திரம். இந்த பந்தி அப்படிங்கிறது தேவனுடைய ஆலயத்தை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். உன் பந்தி. ஸ்தோத்திரம். அவங்க சபையை சுற்றினா வளருவாங்க, என்ன சுற்றிருந்தா வளருவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை சுற்றினா வளருவாங்க. நீங்க நம்புங்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், பிரைஸ் தி லார்ட், அபிஷேகத்தை சுற்றிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையை சுற்றிலும், வசனத்தை சுற்றிலும், வாக்குத்தத்தத்தை சுற்றிலும், சபையை சுற்றிலும் ஒரு மரத்தை போல கர்த்தர் வளரச் செய்வேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆமென் சொல்லுங்க. அப்படியே நடக்கும். உங்க பிள்ளைகளை உங்க பந்தியில கர்த்தர் வளர செய்வார். உலகத்துல நிறைய பந்திகள் இருக்கிறது. சினிமா பந்தி, சோத்திரம், களியாட்டுகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், சிற்றின்பங்கள், பல பந்திகள் இருக்கிறது. ஆனா அப்பா எனக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் பிள்ளைங்க வெளியில் இருக்கிற பந்தியில இருக்க மாட்டாங்க, என் பிள்ளைங்க சபையின் பந்தியிலே வளருவார்கள், என் பிள்ளைங்க என் குடும்பத்தின் பந்தியில் வளருவார்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க பிள்ளைகளின் மேல இளம் கன்று வளருகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விட போகிறார்.
Praise God. Hallelujah. ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுங்க. அழகாய் கர்த்தர் நடத்துவார். பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாய் இருக்கிற இந்த வாக்குத்தத்தம் உங்க பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டுறாது. உங்க பிள்ளைகளை உப்பு தூணா நிக்க விட்டுறாது. உங்க பிள்ளைகளை பின்னோக்கி பார்க்க வைக்காது. இந்த வார்த்தையின் வல்லமை உங்க பிள்ளைங்களை உங்க பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல வளர செய்யும். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Praise God. Hallelujah. யாரெல்லாம் பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகளின் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. அவர்கள் பந்தியை சுற்றிலும் வளருகிற ஒளிவ மர கன்றுகளைப் போல் வளருவார்களாக. எஸ் லார்ட். எல்லா பிள்ளைகளின் மேல கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுவீராக. ஆவிக்குரிய வளர்ச்சி, பைபிள் ரீடிங்களுடைய வளர்ச்சி, ஜெபத்துல வளர்ச்சி, அபிஷேகத்துல வளர்ச்சி, பரிசுத்தத்துல வளர்ச்சி கர்த்தர் ஓங்க செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா